2023 சொன்னேன். விஜய் சார் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரவே மாட்டார். விஜய் சாரது வந்து ஏம் 2026 தான். ராகு புத்தி வந்து 23ஆம் தேதி 4வது மாதம் 2026 முடியுது. ஓகே, இன்னைக்கு தேர்தல் அன்னையோட முடியுது. அதுக்கு அடுத்தது குரு புத்தி வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ராகு புத்திக்குன்னு ஒரு பவர் உண்டு, குரு புத்திக்கு ஒரு பவர் உண்டு. ரிஷபத்திற்கும் போட்டி வரும். இவங்க 2 பேர் தான் டாக் ஆஃப் த டவுனாக இந்த எலெக்ஷனில் இருப்பாங்க. இவருக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் கூட டாக் ஆஃப் த டே ஆகுது. அவ்வளோதான் மேட்ரு. விஜயோடைய ஆட்டம் வந்து இப்போ ஆரம்பிக்கும். அவரை வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. பட் அவருக்கும் உதய் சாருக்கும் தான் போட்டின்ற மாதிரி வரும். விஜய் சார் முதலமைச்சராக வரக்கூடாதான்னு கேட்குறேன். ஓகே, நான் சொன்னேன் யார் முதலமைச்சராக வரக்கூடாதுன்றதுக்கு நான் யார் சொல்லி, ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு நான் யாருன்னு கேட்டேன். ஏன்னா நாளைக்கு அருள்மொழிவர்மா கூட சிஎம் வரேன். இவ்வளவு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு இருக்கிறாருன்னா வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறாரு, தொடர்ச்சியான அந்த அப்படி இல்லைங்க. ராகு குருவுக்கு ஒரே கடவுள் யாரு? திருச்செந்தூர். ஓகே, அதுக்கு தான் போறாங்க. அது கூட இருக்கிற ஜோதிடர்கள் சொல்லுவாங்க கால்குலேட்டட் தான் அது. ஆமா, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல டிஎம்கே வந்து 120 பேருக்கு 3 பேரை போட்டிருக்காங்க. சில இடத்துல 30 பேருக்கு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அப்பா, யாராவது இதை யோசிச்சிருப்போமா? பல காம்ப்ரமைஸுக்கு உள்ளாகிட்டார்ல அண்ணாமலை. அதெல்லாம் நீங்க அப்படி பார்க்கவே முடியாது. இஸ் எ ஃபைட்டிங் கார்டு. காம்ப்ரமைஸ் விஜய் ஒத்துப்பாரா? கடகராசி அவரு, அண்ணாமலையும் கடகராசி. 2 பேரும் ஒரே ராசி. நான் ஏற்கனவே இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 3 பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து நெக்ஸ்ட் அரசியல். அண்ணாமலைஜி, விஜய்ஜி, உதய்ஜி. விஜய் சார்து 25% வச்சு தான் போட்டி துறக்கிறச்ச நிறைய மாற்றம் வரும். அந்த மாற்றங்களை பார்த்துட்டு அப்போ பேசிப்போம் தான் நான் கொடுத்தேன். அந்த மாற்றமே வந்து அவங்களுக்கு வரும்னு அவங்க நினைக்கிறதுல வந்து நான் எப்படி தடை பண்ண முடியும்? கருத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி தடை சொல்ல முடியும்? நிறைய தலைவர்களே என்கிட்ட பேசினாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் பேசினாங்க. நான் சொன்ன ஃபுல் வீடியோ இருக்குது, ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு பிறகு என்ன செல்வி இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்க? அதனால தான் ரீல்ஸ்ன்னு பேர். அது பேரே பீலான்னு பேர். ரீல்ஸை பார்க்காதீங்க, ரீலை பாருங்க. ரீல்ஸை எதுக்கு பார்க்குறீங்க? ரியலை பாருங்க. 25% இருக்கும். பொட்டி துறக்கிறச்ச நிறைய வெற்றி தோல்விகள் மாறும். பொட்டி துறக்கிறச்ச நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, ஓட்டு வங்கியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 30க்கே நான் பார்த்த வரைக்கும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறைய பேர் 7%, 8%, 5% வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 18% கிராஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. விஜய் நான் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான்றாங்க கோயில். நான் எப்படா சொன்னேன்? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைக்கிறார் வழக்கறிஞர், யதார்த்த ஜோதிடர், மரியாதைக்குரிய திரு ஷெல்வி அவர்கள். வரனோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம்ண்ணா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி நேரம் கொடுத்ததுக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். நம்ம எக்ஸிட் போல்ஸாக ரிலீஸ் ஆகுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸிட் போல்ஸ் எப்படி ரொம்ப வைரலாக பரவுகிறதோ அதே போல் திரு ஷெல்வி அவர்கள் பேசின வீடியோ காட்சிகளை யார் எடுத்து பரப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கு. என்னப்பா அவரோட திடீர்னு தாவேக்கு அதாவது மாறிட்டா அப்படியா, விஜயோட போய் சேர்ந்துட்டா அப்படியா, சேர போகிறாரா அப்படிங்கிறவங்க நிறைய பேர் பார்க்கும்போது இல்லைங்க அது பழைய வீடியோ, அதில் அவர் வந்து விஜய்க்கு 20-25% முன்னாடியே கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் தாவேக்க ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்களே பார்த்தீங்களா? அன்றே கணித்தார் ஷெல்வி, நாங்கள் அண்ணன் ஜெயிக்க போகிறது உறுதி, அரியணை எங்களுக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? அந்த காணொலி காட்சியெல்லாம் உங்கள் பார்வைக்கு வந்துச்சா? இல்லை, நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன். எல்லா வீடியோவும் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஆமாம் ஆமாம். நான் வந்து 10வது மாதத்தில் ஒரு அவார்டு நிகழ்ச்சியில், ஆமாம், அக்டோபர் 6
2025 ஒன்று பேசுனீங்க, அது வந்து நம்ம கலாட்டா ஊடகத்தில் பேசுனீங்க. அப்புறம் மார்ச் 16 பேசியிருக்கீங்க, ஏப்ரல் 21 பேசி எல்லாமே வச்சுருக்கீங்க. ஆமாம். அப்புறமா இதுலேயும் ஒன்று, வேற ஒரு சேனல்லையும் ஒன்று பேசியிருக்கேன். நிறைய அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி, உதய் சாரை பற்றி நான் பேசியிருக்கேன். 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேன். விஜய் சாரது கடகராசி, நீச்சபங்க ராஜயோகம். உதய் சாரது ரிஷபராசி, நீச்சபங்க ராஜயோகம். இந்த 2 யங்ஸ்டர்ஸுக்கு தான் போட்டியே வரப்போகுது. 10வது மாதம் சொன்னேன். ஆமாம். நான் சொல்கிறது கேட்டுக்குங்க. எங்களுடைய என்டிஏ கட்சியும் ஜாக்கிரதையாக இருக்கணும். விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க சொன்னீங்க. அது இருக்குது, எவிடன்ஸ் தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்கள் வீடியோவோடய போடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த பர்மிஷன் வாங்கி போட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, என்டிஏக்கும் சரி, விஜய் வந்து பெரிய லெவலுக்கு பிரச்சனை பண்ணுவார். இவருடைய ஆட்டம் புரட்டாசி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். சொன்னீங்க. அதே போல் நிறைய பிரச்சனைகள் இவர் ஃபேஸ் பண்ணுவார். இவர் வந்து கரெக்டான அந்த வண்டி கிளம்புறச்சவே துர்மரணங்கள்லாம் ஆரம்பிக்கும். எல்லாமே பேசியிருக்கேன், நிறைய வீடியோக்கள். உண்மை. அதே போல் இவரை வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களாண்ணா? கண்டிப்பாக பண்ணாங்கல்ல, இன்க்ளூடிங் என்டிஏ அண்ட் டிஎம்கே. ஆமாம், கண்டிப்பாக பண்ணாங்க. பண்ணலைன்னா இந்நேரம் வந்து விஜய் சார் வந்து ஒரு கூட்டணியில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்க. விஜய் சார் கூட்டணி இல்லைன்னா இவரை வந்து இந்த வலிமையை வந்து எதிர்பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்று பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க, விஜய் சார் வர கூட்டம், நிறைய பத்திரிக்காரங்க பேசினாங்க. என்ன பேசினாங்க, 10% வரலாம், கூட்டம் ஓட்டா மாறாது. அது கிடையாது. ரசிகர்கள் விஜய் சார் வந்து சென்னைக்கு வராருன்னா, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இருக்கவங்கலாம் ஒன்றா சேர்றனால இவ்வளோ கூட்டம் வருது சொன்னாங்க தான். தூத்துக்குடி போகிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது. இந்த கூட்டம் தான், இவ்வளோ தான் கூட்டம். இது வந்து ஒரு ரசிகரை பார்க்க வர கூட்டம். நடிகர் நம்மளுடைய ஆதர்ச நாயகனை பார்க்க வர ரசிகர்கள் கூட்டம். இவங்க வந்து அண்டர் கிரவுண்டு 2 வருஷமாக பண்ணுறாங்கன்றது எல்லாமே மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து நான் மட்டும்தான் 2023 சொன்னேன், இருக்குது வீடியோ. விஜய் சார் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரவே மாட்டார். விஜய் சாரது வந்து ஏம் 2026 தான். அவங்க வந்து கண்டிப்பாக 26 வந்தே தீர்வார். அந்த வீடியோவை அனுப்பிடுவோம். 26 வருவார். அந்த 26 வர்றதுக்குள்ள இவங்க ஆப்பை டெவலப் பண்ணுறது, பூத்து கமிட்டி டெவலப் பண்ணுறது, புரியுதுங்களா உங்களுக்கு? கட்சி கட்டமைப்பு ஃபுல்லாக, ரசிகர் மன்றத்தை ஃபுல்லாக மாற்றி. ஏன்னா நிறைய விஜய் சாருடைய நண்பர்களில் விஜய் சார் கட்சியை சார்ந்த அப்போ ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர்கள்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர்கள், என்னோட ஃபாலோவர்ஸ். அவங்கெல்லாம் அந்த உத்வேகத்தோடு இருக்கிறச்ச, நான் ஒரு அரசியல் இருக்கிறச்சனால நான் காஷியஸ் பண்ண நிறைய தலைவர்களுக்கு சொன்னேன் இது பெருசாக போகுதுன்னு. அதனால தான் அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. அவங்க வந்து எங்களுடைய உறுப்பினராகவே எங்ககிட்ட 1 கோடி பேர் நாங்கள் வச்சுருக்கோன்றாங்க. ஆப்பில் வந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டாங்க, ஆப்பில் இருக்குது, எடுத்து பார்த்துக்குங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறச்சவே இது இருக்கிறச்சா அவருடைய ஜாதகம் அப்போ தான் ஒரிஜினல் எனக்கு கிடைச்சிது. அது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எனக்கு அவங்க குடும்பத்தினர் மூலியமாக தான் கிடைச்சிது. அது யாருன்றதில்ல. இப்போ அவங்கெல்லாம் எனக்கு நெருங்கிய பழகினா. அப்புறமா விஜய் சாரை ஒரு நண்பர் மூலிமா நான் நெருங்கி பார்த்துட்டு நானும் வந்து புகைப்படத்தை எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கிலலாம் போட்டேன். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க, என்னண்ணே விஜய் சாரை பார்த்துருக்கீங்க போலுது, என்ன சொன்னீங்க? இல்லைப்பா, அவருக்கு வேறு ஜோதிடர் இருக்கார், நான் வந்து நட்பு ரீதியாக பார்த்தேன்னு சொன்னீங்க. அப்போ சிலதை பேசிக்கணுன்றது. ஸோ அவருடைய எல்லாமே நெருங்கிய வட்டம்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க கரெக்டாக மூவ் ஆகிறத பார்த்து இந்த ஜாதகம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா தான் அப்போ தான் அந்த லக்னம், ராசி, தசாபுத்திகள், சுக்கிர தசையில் ராகு புத்தி வந்து 23ஆம் தேதி 4வது மாதம் 2026 முடியுது. என்னைக்கு தேர்தல் அன்னியோட முடியுது. அதுக்கு அடுத்தது குரு புத்தி வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ராகு புத்திக்குன்னு ஒரு பவர் உண்டு, குரு புத்திக்கு ஒரு பவர் உண்டு, அடுத்த வரக்கூடிய சனி புத்திக்குன்னு ஒரு பவர் உண்டு. ஸோ இப்போ நல்லா இருக்கிற நேரம். இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணமேன்னு ஒரு பொலிட்டிஷியனில் இருந்தனால, பொலிட்டிக்கல் லிங்கில் இருக்கிறனால, ஒரு கட்சியில் ஒரு மாநிலத்தில் ஒரு விங்கில் இருக்கிறனால டீட்டெயிலாக பண்ணுறச்ச அந்த ஒரு அவார்டு நிகழ்ச்சியில் என்கிட்ட கேட்குறேன். நான் சொன்னேன் அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்,
அப்போ அவங்க வந்து 4 தலைவர்களை வச்சு ஃபோட்டோ வச்சு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் அவர்கள். விஜய் நான் சொன்ன மேலே இருக்கிற 2 தலைவர்களுக்கு இப்போ போட்டி வராது. கடகத்துக்கும் ரிஷபத்திற்கும் போட்டி வரும். இவங்க 2 பேர் தான் டாக் ஆஃப் த டவுனாக இந்த எலெக்ஷனில் இருப்பாங்க. மற்றவங்களாம் காணாத போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே நடக்கும். இந்த போட்டி போகிற போக்கில் பெருசாகும். இது வரக்கூடிய காலகட்டம் பார்க்கும். அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அந்த சமயத்தில் விஜய் ரசிகர்கள்லாம் நிறைய வந்தாங்க. அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொன்னதுக்கு ஒரு விசில்லாம் அப்போயே விசில் பறந்தது. அடுத்தது அவங்களதுலேயே வந்து இன்னொரு அவார்டு நிகழ்ச்சி நடந்தது. நான் அதுலேயும் சொன்னேன், அவர் எல்லாருமே திருப்பி பண்ணுறாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவரது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, அவர் இந்தியா முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு இதுவாக வரப்போறச்சு தெரியும். அதுக்கு அடுத்தது எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி நான் பேட்டி கொடுக்குறச்ச நான் தான் முதல்ல 18% ஆரம்பித்தேன். இப்போ அவருக்கு வந்து 25% மினிமம் இருக்குது. நிறைய பேர் இப்போ கூட ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. இல்லை, நீங்கள் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னீங்க, முதலமைச்சரே ஆயிடுவாருப்பா. இப்போது தாவேக ரசிகர்கள் பகிர்றதே அன்றைக்கே கணிச்சிட்டாரு பாருங்க செல்வி சார், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்றதை அன்றைக்கே இப்படிதான் போடுறாங்க. எப்படி வந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதான் அந்த ஆங்கர் அம்மா கேட்டது எப்படின்னா, ஓகே விஜய் சார் முதலமைச்சராக வரக்கூடாதான்னு கேட்குறாரு. ஓகே, நான் சொன்னேன் யார் முதலமைச்சராக வரக்கூடாதுன்றதுக்கு நான் யாருன்னு கேட்டேன். எப்படி ஏன் வரக்கூடாதுன்றதுக்கு நான் யாருன்னு கேட்டேன். ஏன்னா நாளைக்கு அருள்மொழிவர்மா கூட சிஎம்மாக வரலாம். நான் என்ன கேட்குறேன், அம்மா ஆத்மியுடைய இவர் இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆவார்னு யாராவது சொன்ன நம்ப யாரும் சொல்லலை. அது போல தான் இது. இப்போ வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, பவன் கல்யாண் டெப்டி சிஎம் ஆவார்னு யாராவது நினச்சாங்களா? எதிர்பார்க்கல. மோடிஜி வந்து 2014 அவர் தான் ஆட்சி பிடிப்பாருன்னு நாங்கள் சொல்கிறச்சு யாராவது நம்பினாங்களா? நான் என்ன கேட்குறேன், இது போல் நான் வந்து கேட்டது இதுதான். ஸோ அவங்க வந்து ஒரு ரசிகர்களை கொண்டாடுறவங்க, அவங்க ஐடி விங் இருக்குது, பேரியர் விங் இருக்குது, எல்லா விங் இருக்குது. நான் பேசுனது ஃபுல் வீடியோ உங்ககிட்ட இருக்குது, எல்லா வீடியோவும் இருக்குது. 25% இருக்கும். பொட்டி திறக்கிறச்ச நிறைய வெற்றி தோல்விகள் மாறும். பொட்டி திறக்கிறச்ச நீங்கள் பார்ப்பீங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, நான் ஒரு கட்சியில் இருந்துட்டு என்கிட்ட இப்போ கூட வர ஆதனுக்கு கேட்டாங்க, நான் ஃபுல்லாக சொன்னேன் யார் ஜெயிப்பாங்கன்னு. நான் சொல்கிறதுக்கு நான் கட்சியில் உட்காந்துன்னு பேச முடியாது. ஆனால் இந்த 4 பேருக்கு நான் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறேன். உண்மைதான். எடப்பாடி ஐயாவுக்கு நல்ல நேரம், ஸ்டாலின் ஐயாவுக்கு நல்ல நேரம், உதயஜிக்கு நல்ல நேரம், விஜய்ஜிக்கு நல்ல நேரம். ஆனால் 4ஆம் தேதி பொட்டி திறக்கிறச்ச இந்த ஒருத்தருக்கு நல்ல நேரம். இந்த நல்ல நேரம் யாருக்கு இருக்குன்னு நான் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஓகே, யாருக்கு நல்ல நேரன்றது அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியவங்களுக்கு நான் தெரிவிச்சிட்டேன்ட்டு. இதுதான் மேட்ரு. இதில் வந்து எப்படின்னா அவங்க எடுத்து போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? எவிடன்ஸ் இன்றைக்கி வந்துங்க டிஜிட்டல். நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பேசுகிற 3 வீடியோவையும் தனித்தனியாக எடுத்து கிளப் பண்ணி அதே சேனல் போட்டிருக்காங்க. எஸ், இவர் இந்த சேனலில் 10th month பேசினாரு, மார்ச் மாதம் பேசுனது, ஜனவரியில் பேசுனது, எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன் போடுறாங்க? அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஓகே, அதே போல் இன்னொரு தொலைக்காட்சிக்கு, இது டிஜிட்டல் மீடியா, தொலைக்காட்சிக்கு நான் பேசுனது உங்ககிட்ட இருக்கு, அதுவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து விஜய் சார் 25% மேலே அவர் எடுப்பார். அது எடுக்கிறச்ச நிறைய பேர் அனலைஸ் எல்லாம் வந்தது. அதுதான் நான் கோவம் வந்தது. இவ்வளோ அனலைஸ் பண்ணுறீங்க, விஜய் சாரை பற்றி ஒன்றுமே வரல. எப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லைங்க, எதுக்குங்க வரணும்னு கேட்டாங்க. இப்போ கூட எக்ஸிட் போல்ஸ்லாம் சில ப்ரீ போலில் எலெக்ஷனுக்கு முன்னாடியில் ஓகே நான் கேட்டது என்னன்னா, ஒரு சைடு ஒரு 100-200 இது வந்தது கருத்து கணிப்பு. அதில் 117 கருத்து கணிப்பு என்டிஏ ஜெயிக்கும். கரெக்டா? எஸ். மீதி வந்து ஒரு 83 கருத்து கணிப்பு டிஎம்கே ஜெயிக்கும். நான் சொல்கிறேன், கருத்து கணிப்புன்னா அது எப்படி ஒரே மாதிரி வரும்? இப்போ ஒரு ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது, இந்த யோகம் என்ன வேலை செய்யும்னு நாங்கள் சொல்கிறோம். கருத்து கணிப்புன்றது நீங்களும் மக்களை பார்ப்பீங்க. ஓகே, மக்களுடைய எண்ண ஓட்டம் ஒன்றே இருக்கும். துக்ளக் போட்டது பார்த்துருப்பீங்க கருத்து கணிப்பை. பார்த்தேன். அதே போல் தினமலர் போட்ட கருத்து கணிப்பை பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய கருத்து கணிப்பு. நான் என்ன கேட்குறேன், கிரவுண்டில் என்ன இருக்குதுன்னு எப்படி பார்க்கணும்? விஜயுடைய ஃபேக்ட்டு சோஷியல் மீடியாவில் தான் இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம், நாங்கள் அரசியல்வாதிகள் சொல்லலாம், பத்திரிகையாளர்கள் எப்படி சொல்லலாம்?
அது தப்பு இல்லை. விஜய் சார் இது வந்து நாங்கள் ஜோதிடத்தில் 10வது மாதம் அப்போல்லாம் அவர் ரோடுக்கே இறங்கலை. அந்த சமயத்தில் எங்களால் கணிக்க முடியுது. இவர் வந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே வருது. இவருடைய ஜாதகம் வலிமையான ஜாதகம். ஓகே. இவரது பேசும் பொருளாகும். இந்திய நாட்டு ஃபுல்லாக இவரை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆக்சிஸ் மை இந்தியான்றது ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு எழுதுறாங்க. அப்போ அவர் ஒருத்தர் தான் அதை எழுதுறாங்க. போன வாட்டி மோடி ஐயா அவர்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அது வராத போது பொது ஊடகத்தில் அழுதுட்டாரு பிரதீப் குப்தா அவர்கள். இப்போ அவர் தான் சொல்கிறார், நான் சொல்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அந்த கணிப்புகள் வந்துங்க, நான் அப்போ கூட சொல்கிறது தான், பொட்டி திறக்கச்சே நிறைய மாற்றம். ஓகே. நான் வந்து இன்னைக்கு கூட சொல்கிறது என்ன, மாற்றம்ன்றீங்க, ஆனால் எந்த மாதிரி வரும்ன்றது ஒரு ஸ்லைட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைங்க. இல்லை, நீங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலையும் பேசியிருக்கிறீங்க, இன்னொரு ஊடகத்தில் பேசுகிற போது விஜய் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார், அலையன்ஸ் பார்க்க ஸ்பாய்லராக இருப்பார், அது ஆள்றவங்களுக்கு பாசிட்டிவாக போகும். நீங்கள் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கணும், அஸ் ஜேர்னலிஸ்டா அந்த டிஎம்கேக்கு ஃபேவராக போகும்பா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்பான்னு புரிஞ்சுக்கலாம், அப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை அதை தான் நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் இது வந்து அந்த ஊடகம் வந்து உங்களுக்கு தர்ஷனம்னு ஒன்று ஜனவரி மாதம் கொடுத்தேன். ஆமாம், அவர் ஒரு புதிய தலைமுறை இன்னும் இருக்குது. ஆமாம், அதில் நான் கொடுத்தது என்னன்னா, இவர் வந்து கூட்டணியெல்லாம் வைக்காமல் ஒரு தனித்தன்மையோட, அந்த சமயத்தில் கூட்டணியெல்லாம் இருந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவர் தனியாக எல்லாம் பண்ணி, இவர் வந்து திமுக தான் என்னுடைய எதிரின்ட்டு இவர் தனியாக ஒன்று நின்று ஓட்டுகள்லாம் இவர் பிரிக்கிறார். நான் எப்படி நான் கணக்கு போட்டேன்னா, ஒரு பொலிட்டிஷியனாக சொன்னது, அதாவது ஜோதிடத்தில் தான் சொன்னது. ஆனால் அஸ் அ பொலிட்டிஷியனாகவும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதில் ஜோதிடத்தினால என்ன சொன்னேன்னா, அந்த அனலிஸ்டில் சொன்னேன். இப்போ திராவிட கழகத்துக்கு எதிராக தான் என்டிஏ நிற்குது. ஆமாம். அப்போது திராவிட கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத வாக்குகள், வெறுப்பு வாக்குகள் ஆட்சியாளர்கள் மேலே எல்லாருக்கும் இருக்கும், அதிருப்தி இருக்கும். மோடிஜிக்கு மேலே இருந்தது தானே. ஸோ 3rd டேர்ம்னா இருக்கும். இப்போ மம்தாக்கு மேலே இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகள் அங்கே வந்து ஒரே கட்சி பிஜேபி இருக்குது, காங்கிரஸ்லாம் இல்லை. ஆமாம். இப்போ என்டிஏக்கு வரக்கூடியதெல்லாம் விஜய் சார் வாங்குறாருன்னு வச்சுக்க காலத்தில். அப்போது இது யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் யூஸ் ஆகும். இது டிஎம்கேக்கு தான் இவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவுறாருன்னு நான் சொன்னேன் அந்த பேட்டியில். அந்த பேட்டி இருக்கு. அதை தான் சொல்றாங்க. திமுக ஜெயிப்பதே முன்பே கடந்து விட்டார் செல்விங்கிறதும் பேசுறாங்களே, அதையும் இல்லை பேசுறாங்க. அதுதான், அது வந்து இருந்த ஃபேக்டர் தானே. அந்த ஃபேக்ட் எப்படி மாறும்? விஜய் சார் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொலிட்டிஷியனாக வந்து எனக்கு என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு வந்து சேதாரம் அதிகம் படுத்தியிருந்தா விஜய் சார் இது என்டிஏக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது பண்ணியிருப்பாரான்றது 4ஆம் தேதி தான் தெரியணும். விஜய் சார் விஜய் சார் மொத்தமாக ஸ்விங் பண்ணி 35% மேலே அவர் எடுத்து ஒரே ஒரு கருத்து கணிப்பை தவிர மற்ற எந்த கருத்து கணிப்புலையும் வரல. மொத்தமாக எடுத்து 38% அவர் தனியாக எடுத்தால் தான் திமுக தோக்கும் இல்லையா? ஆமாம். இல்லைன்னா இவர் 25, சில இடங்களில் வந்து ஒரு 30-35ன்னு எடுத்து ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ இல்லை 30 சீட்டோ 40 சீட்டோ வந்தால் கூட ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமாக போகுது. ஓகே, அப்படி தான் போகுது. ஸோ இவர் வந்து எதிரி அவர் தான்றாரு. எதிரி அவர் தான்ட்டு யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு? எதிரிக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இதுதான் நான் எங்கள் ஆளுங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அவங்க வந்து வேறு கால்குலேஷன் போட்டாலும், ஓகே, எந்த கால்குலேஷன் போட்டாலும் நான் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து கத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜனவரி மாதத்துலேருந்து கத்துறேன். இல்லை, தப்பு நடக்குது. கிரவுண்டில் வந்து களத்தில் வந்து விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி கொண்டு போகிறாங்க. விஜய் சொன்ன நரேஷன் நடந்துருச்சு. அப்போ விஜய் சொன்னது, அவர் சொன்னது என்ன இருக்கு? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்போ ஒரு பெரிய வலிமையான ஒரு கூட்டணியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம், என்டிஏ பெரிய கூட்டணியெல்லாம் இருந்து அவங்கெல்லாம் களத்தில் இருக்கிறாங்கன்றது அவர் எப்படி கொண்டு வரல? அப்போ அவர் அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாருல, அந்த நரேட்டிவ்ல யார் மாற்றுறது? இப்போ என்டிஏ மாட்டிக்கிச்சு. மக்களுக்கு கொண்டு வந்தது எப்படி ஆகுது? மக்களுக்கு எப்படி வருது? திமுகவும் விஜய் மட்டும்தான் இருக்கிற மாதிரி சீன் வந்திருக்கு இல்லையா? இல்லை, அது வந்து என்னன்னா 2 விஷயம். இப்போ நீங்கள் நேற்றே வந்து பார்த்தா எக்ஸிட் போல் 8 எக்ஸிட் போல் கொடுத்துருக்குறாங்க. அது 8ல் 5 வந்து டிஎம்கே, 2 ஏடிஎம்கே, ஒருத்தவங்க மட்டும் வந்து டிவிகேன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 பேரில் வந்து CNN News 18 ஒன்று,
ஜேவிஸ்டி இந்தியா டுடே ஒன்று, இவங்க 2 பேரும் சொல்றது என்னன்னா என்டிஏவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, அவர் திமுகவோட வந்து பிரிக்கிறாரு, அவரை சில சீட்டுகள் வேணா கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏன் அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வாய்ப்பு இருந்தால் சந்தோஷம். ஆனால் வாய்ப்பு இருக்கிறது சந்தோஷம்னாலும் உங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் இப்போ என்கிட்ட அரசியல்வாதியை தான் பேட்டி எடுக்கிறீங்க. நான் கேட்குறது கரெக்ட் தானே? நான் என்ன கேட்குறேன், ஒரு வாய்ப்பு இருக்கிறது சந்தோஷம், எல்லாமே கரெக்டு. பொட்டி திறக்கச்சு தானே தெரியும். உண்மை. பொட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? இந்த எல்லா கணிப்புமே தப்பாக வரும்ல, மொத்த கணிப்பு தலைகீழாக போகலாம். ஆமாம்ல, மாறும்ல. இப்போது இன்னொரு கணிப்பு பார்த்தேன், 3 பேரும் பிரித்து ஓட்டு எடுக்கிற மாதிரி பார்த்தேன் ஒன்றுத்தில். தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு. ஏன் நான் என்ன கேட்குறேன், எது வேணுமா நடக்கலாம்ல பாசிபிலிட்டிஸில். அப்போ வந்து அலையன்ஸ் யாருன்றது போஸ்ட்போல் அலையன்ஸ் தான் பார்க்க முடியும். அதில் யார் யார் வராங்க, யார் யார் ஜெயிக்கிறாங்க. அப்போ நிஜமாவே இவருக்கு வந்து எதிரி திமுக தானா? அப்போ மற்றவங்களோடலாம் கூட்டணி ஆட்சிக்கு இவர் வருவாரா நடந்தா? இல்லை, என் கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே விஜய்க்கு எதிரி திமுக தானா, இல்லை திமுக வந்து விஜய் எதிரியாக தான் பார்க்குதா, இல்லை 2 பேரும் ஏதாவது ஒரு அலையன்ஸில் இருக்கிறாங்களா? அது தேர்தல் முடிஞ்சவொடனே தான் தெரியும். ஏன்னா நீங்களே சொன்னீங்க திமுக வெற்றிக்கு தான் உதவி பண்ணியிருக்கிறாருங்கிறீங்க. ஆமாம், திமுக வெற்றி. அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். திமுக அது ஒரு விஷயம். எல்லாருமே நீங்கள் அண்டர்கார், நான் பேச மாட்டேன். நான் வந்து பொலிட்டிஷியனாக இருந்தாலும் கரெக்டாக பேசுவேன். எதிரிகளுடைய வலிமை தான் நான் பார்ப்பேன். உண்மை. நான் எங்கள் தலைவர்கள்கிட்டே நிறைய பேர்கிட்ட சொன்னேன், திமுக எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. வார் ரூம் வந்து நமக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கும். ஆனால் திமுகவுக்கு ஒரு தொகுதியில் 234 தொகுதியிலே வார் ரூம் போட்டு அதில் சப் வார் ரூம் போட்டிருக்காங்க. திமுக ஏன் போட்டிருக்காங்க? ஒரு வட்டத்தில் ஆளுங்களை போட்டிருக்காங்க. 4 பேர் 3 பேர்லாம். அவங்களுக்கு எப்படின்னா 90 வாக்கு தான். ஓகே, ரொம்பலாம் இல்லை, 90 ஓட்ஸ், 100 வாக்கு தான். இல்லைன்னா 120 வாக்கு தான் அதிகம். ஓகே, ஒரு ஆளுக்கு 40 வாக்கு. 40 பேரை தான் ஃபாலோ பண்ணவங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். உண்மை. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலையை டிவிகே பண்ணுது, டிவிகே பண்ணியிருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்க்க தவறிட்டோம். பிஜேபியில் வந்து பூத் கமிட்டி எல்லாமே போட்டாங்க. ஆமாம், இந்த தடவை தான் போட்டாங்க. நேஷனல் லெவலில் லீடர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போகல. அந்த பூத் கமிட்டி வந்து ஜெயபிரகாஷ்னு ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட் ஆன பிறகு பூத் கமிட்டியில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி நயனார்ஜி இருக்கிறச்ச, முதல்ல இருக்கிறச்ச, கேசவ நாகர்ஜி இருக்கிறச்ச, நம்ம எங்கள் சந்தோஷ்ஜி இருக்கிறச்ச, அதே போல் பிரிவுகளில் எங்கள் ராகவன்ஜி எல்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக பண்ணி பூத்து கமிட்டி எல்லா பூத்துக்களுக்கும் போட்டு பொறுப்பாளர்கள் போட்டு அந்த பூத்து கமிட்டி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி பூத்து கமிட்டியில் வந்து பிஎல்ஏ எல்லாமே ஒன்றா எல்லாத்துக்கும் பிரித்து ஒரு திமுகவுக்கு அடுத்து வலிமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட சில பூத்துக்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் ஃபுல்லாக பிஜேபி ஜனதாவை வச்சு எல்லாமே இருந்தது. ஆனால் ரசிகர்கள் மட்டும்தான் நிறைய பேர் டிபேட்லலாம் பேசுனாங்க, பூத்தில் உட்கார ஆள் இருக்காங்கன்னு. பார்த்துருப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பூத்தில் வெளியில் உட்காந்ததுலேருந்து ஆளுங்களை கூட்டின்னு வந்ததுலேருந்து உள்ள பூத்தில் மற்ற எங்கள் கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்காரங்க கூட டீக்கு கூட வெளில போனாலும் டீக்கு கூட வெளியில் போகாமல் அங்கேயே உட்காந்துக்கின்னு எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க தாவேக்கா. அப்போது எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 வருஷமா 3 வருஷமா அவங்க வந்து அவங்களுடைய ப்ரீ பிளான் வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்திருக்குது. ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு, ஈரான் யுத்தம் மாதிரி நடந்திருக்குது. ஈரான் 40 வருஷமாக ஒதுக்கிட்டோன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்து 40 வருஷமாக அமெரிக்காவை எங்கே டச் பண்ணால் அமெரிக்காவுக்கு வீக்னஸ், என் அடி, என்ன எளிதான டார்கெட்டு, என் மன்னனை கொண்டு விட்டாய், எல்லாரையும் கொண்டுட்டார், ஆனால் இந்த உலகத்தை கதற வைக்கிறேன்னு சொல்லி ஒரு எய்ம் செட் பண்ணி அடித்தாங்க இல்லையா? இந்த வியூகம் தான் முக்கியம். போரில் ஒரு வீகம் தான் முக்கியம், தேர்தல் ஒரு வீகம் தான் முக்கியம். ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், அந்த சேனலில் ஃபுல்லாக போட்டிருந்தது. நான் ஓப்பனாக பேசினேன், ஒரு கட்சியில் இருக்கிறச்ச கூட ஓப்பனாக பேசினேன். ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் அதில் உஷாராக இருக்கும். கலை யதார்த்தம் என்னவோ சொல்கிறேன், கலை யதார்த்தம். ஓகே, ஏன்னா இவங்களுடைய இது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும்னு தான் சொன்னேன். இவர் ஜெயிக்கணும் இல்லையா, இவர் ஜெயிக்கணும். ஆமாம், இவர் ஜெயிக்கலைன்னா அவங்க ஜெயிக்க போகிறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கலை யதார்த்தத்தில் அதாவது டிஎம்கே உடைய ஒரு பூத்தில்
அவங்களுக்கு 300 ஓட்டோ 400 ஓட்டோ அதை கொண்டு வர்றதுக்கு அவங்க கெப்பாசிட்டியாக ரெடி பண்ணிட்டாங்க. உண்மைதான். பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுக்கல, அதெல்லாம் அடுத்த விஷயம். கொண்டு வந்துட்டாங்க, பூத்து கொண்டு வந்துட்டாங்க, ஓட்டை கொண்டு வந்து அவங்க போட போகிறாங்க. அவங்களது ஏற்கனவே இவ்வளோ கோடி ஓட்டு இருக்குன்னு அதை ஒரு கார்னர் பண்ணி முதல்வர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. எங்களுதில் வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து அந்த வார் ரூம்லேருந்து எல்லாரையும் வந்து ஜூம் மீட்டிங்லேருந்து அவங்க ஒரு மாவட்ட தலைவர்கள்லேருந்து மந்திரிகள்லேருந்து பிரிச்சுட்டாங்க. 6 மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி, 4 மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி, பவர்ஃபுல் மந்திரிங்கெல்லாம் 10 மாவட்டத்துக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய தேர்தலே வாழ்கிறவங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போ அலையன்ஸு நம்ம இதுலேயே வந்து செட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்களதுலேயும் அலையன்ஸ் எல்லாம் வீக் ஆச்சு, ஸ்ட்ரகிள் ஆச்சு. அவங்களுக்கு காங்கிரஸ் இதுவாச்சு, திருமாவளவன் சார் ஆச்சு, லிங்க் ஆகலை. ஆனால் உதயசூரியன் நிற்கக்கூடிய இடத்தெல்லாம் அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் ஜோதிடத்தில் பேசினேன். ஓகே, அதை தான் இந்த தர்ஷனம் சேனலுக்கு நான் பேசுனீங்க. இது வந்து விஜய் சார் வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே வரலன்னா இவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு அதை தான் இன்றைக்கி வந்து நிறைய சர்வே காட்டு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னதை மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸிட் போல்ஸ் காமிச்சிருச்சு. ஆனால் தாவேகாவினர் இன்னும் சிலர் நாங்கள் ஆட்சி எப்படி போன்றாங்களே, அதை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன, உங்கள் கணிப்பு என்ன? ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவங்களுடைய ஆசையை நான் எப்படி, அது வந்து நாங்கள் கூட தான் சொல்கிறோம், இன்னைக்கு கூட நாங்கள் சொல்கிறோம், என்டிஏ வந்து இவ்வளோ இதுவாக இருந்தாலும் என்டிஏ தான் தனியாக நாங்கள் வந்து எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட நம்பிக்கை எப்படி நீங்கள் வேணாம்னு சொல்ல முடியும்? அதாவது செல்வி வந்து வெறும் 25% வரும்னு, விஜய் வந்து முதல்வர் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் சொன்னது நிறைய பேர் ரொம்ப அதிகமாக சொல்கிறாரு, இவ்வளோலாம் எப்படிங்க கொடுக்குறாரு செல்வி தான் நிறைய பேர் கேட்டோம். நிறைய பேர் கேட்டுக்கல, கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. இவருக்கு பர்சன்டேஜ்னா என்ன தெரியுமான்னாங்க. 25%னா எவ்வளோ கோடி ஓட்டு தெரியுமான்னு கேட்டாங்க. அதாவது பொலிட்டிஷியனாக உங்களுக்கு தெரியும், அது வந்து அவங்களுக்கு தெரியாது. எனக்கு அக்யூரேட்டாக ஒரு 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். மேக்ஸில் நான் ரொம்ப கொஞ்சம் கில்லாடி. அதனால் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எந்த கோயில் குருக்கள் ஃபோன் நம்பர் கேளுங்க, நீங்கள் இப்போ கேளுங்க, நான் சொல்லிட்டு இருப்பேன். மெமரியிலே வச்சுக்க மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ திருக்கடையூர் கணேச குருக்கள் நம்பர்னு சொல்லிங்க 9443. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அது போல் நான் 100 குருக்கள் நம்பரை வச்சுருப்பேன். ஓகே, மெமரியில் தான் வச்சுருப்பேன். அதனால தான் இதெல்லாம் நான் உட்காந்து பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன், டிபேட்டில் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். அது இல்லாமல் கணக்கு போடுவேன், ஜோதிட கணக்கு போடுவேன். இல்லை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, எக்ஸாகரேஷனாக நினைக்கிறீங்களா, இல்லை திஸ் இஸ் ஃபேக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் முதலே சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொன்னேன், 2 நீச்சபங்க ராஜயோகத்துக்கு தான் போட்டின்னு சொன்னேன். நான் வந்து ஸ்டாலின்ஜியும் எடப்பாடிஜியும் உள்ளே கொண்டு வரல. உதயஜியும் விஜய் சாரையும் தான் நான் கொண்டு வந்தேன். அதில் வந்து நான் என்ன சொன்னேன், ஒன்றுத்தில் வந்து இவங்களுடைய இந்த போட்டி வந்து விஜய் சார் கூட்டணி வைக்கலைன்னா உதய் சாருக்கு தான் அது ப்ளஸ். அப்போயே நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, ஏன் சொல்கிறாருன்னு. ஏன்னா அவருடைய விஜயுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் கவனிக்கலை. எவ்ரிபடி அண்டர்எஸ்டிமேட் விஜய் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதை ட்ரை பண்ணாங்க. எங்களுடைய தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அதாவது நிறைய நண்பர்கள்லாம் கூட்டணிக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அது வந்து ஒரு சைடு வந்து ஒரு சாரார் வந்து என்டிஏவோட விஜய் கூட்டணி வரக்கூடாதுன்றதுல ஒரு கும்பல் ரெடியாகவே அதை அவங்க வெற்றி பெற்றாங்க. விஜய் கூட இருக்கிற கும்பலா அல்லது வெளியில் இருக்கிற கும்பலா? அது வந்து விஜய்வுடைய வெளியில் இருக்கிற கும்பலுக்கு கூட இருக்கிற கும்பல் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு பொது நலத்தில் ஒரு சுயநலம் இருக்கும், கட்டாயம் இருக்கு. அஜெண்டா வந்து இடன் அஜெண்டா நிறைய இருக்கும். அந்த இடன் அஜெண்டாவில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு சாணக்கியம். சாணக்கியத்தில் வெற்றி பெறவங்க தான் தேர்தல் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேசுறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம். உண்மை. இதுதான் நாங்கள் கவனிக்க தவறு இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு இருக்கிறாருன்னா வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, தொடர்ச்சியான அந்த அப்படி இல்லைங்க. ராகு புத்தி இருக்கிற வரைக்கும் அவர் குருவை விட்டுட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமியாகவும் போயிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், 24ஆம் தேதி ஆனவுன்னா குரு வருது அவருக்கு. நான் சொன்னேன். ஆமாம் சொன்னீங்க. குருவுக்கு ஒரே கடவுள் யாரு? திருச்செந்தூர். ஓகே, அதுக்கு தான் போடுறாங்க. அது கூட இருக்கிற ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, கால்குலேட்டட் தான் அது. ஆமாம். இப்போ அதே போல் குருவை போய் பார்க்கணும். அவருக்கு பிடிச்சது, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே அவங்க அம்மா சோபா அம்மா வந்து எனக்கு நல்ல தெரிஞ்சவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து இந்த உலகத்துக்கு எனக்கு கிடைக்க வச்சுற பாபாவுடைய அருளால் தான் விஜய் பிறந்தாருன்றாங்க.
ஓகே. ஸோ அங்கே போய் ஒரு நன்றி கடன், ஏன்னா குரு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஏதாவதுன்னா நான் மந்திராலயம் போவேன். ஓ, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. 100 குரு இருக்கலாம், நான் எந்த குரு போனாலும் ராகவேந்திரன் நான் நினச்சிப்பேன். ஸோ விஜயுடைய ஃபேவரட் வந்து அவங்க அம்மாவுடைய ஃபேவரட் வந்து சாய்பாபா. சாய்பாபா. ஓகே. புட்டபர்த்திலேருந்து ஷீரடி வந்து ரெண்டுமே அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க. அங்கே போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் எல்லா இடத்துக்கும் தானே போறாரு. அதாவது அவர் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இல்ல, கையில வேலை பிடிச்சிட்டு நிக்கிறாருப்பா, பாத்தீங்களா எங்க வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா விஜய் அப்படிங்கிறாங்க. இல்லை அதாவது அந்த திருச்செந்தூர் என்னவே வேல், பழனி என்னவே உங்களுக்கு தெரியும். அதுபோல் தெய்வத்துக்கு முருகர்னவே வேல் தான். உண்மைதான். வேலவன் தானே. வேலவனுக்கு விஜய் வந்து வேல் பிடிக்கிறதுல என்ன இருக்கு? இப்போ ஷீரடி ஏதோ சாய்பாபாவுக்கு போனார், அங்கே போயிட்டு அந்த பாத தரிசனம் தான் முக்கியம். அதை பண்ணார். அந்த பாத தரிசனம் இப்போ நாங்கள் போனாலும் அந்த பாத தரிசனம் தான் எல்லாரும் பண்ணுவோம். அதே போல் அடுத்தது திருவண்ணாமலை கூட வருவார், ஏன்னா சித்தர்கள் இடம் அது. ஓகே, வர வாய்ப்பு இருக்கு. வருவார், ஏன்னா குரு இருக்கனால வருவார். இப்போ குரு புத்திக்கு இது போல் மகான்கள் வழிபாடு, ஆலங்குடி வழிபாடு, தென்குடி திட்டை வழிபாடு, திருவண்ணாமலை வழிபாடு, இதெல்லாம் வந்து சித்தர்கள் வாழக்கூடிய பூமி. வேற நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. ஓகே. எங்கெல்லாம் வந்து பட்டினத்தார் கூட தான் இது, பாம்பன் சாமிகள் கூட தான் திருவான்மியூர், எங்கெல்லாம் சித்த புருஷர்கள்லாம் அவரெல்லாம் குருவாக நினைச்சு வழிபாடு தான். அதே போல் பழனி பக்கத்தில் சாமி இருக்காரு, விசிறி சாமியார் இருக்காரு. சென்னையில் நிறைய சித்தர்கள் பூமி. நீங்கள் பெசன் நகர்லேயே எவ்வளோ இருக்காங்க, பட்டினத்தார் இருக்காரு, சித்தர் பூமி தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நம்ம சொன்னதை நான் பாட்டு நான் சொல்லின்னு தான் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் சேனலில் மாறல, நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், துவக்கத்துக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் விஜயோட ஃபேன்ஸ் வந்து அவர் சிஎம் ஆகிறதுன்னு சொன்னதே நீங்கள் தான் அப்படிங்கிறதுல ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவருடைய ஜோதிடர் சொல்லிட்டு இருக்கார், அவருடைய ஜோதிடர் ராடன் பண்டிட்ன்றவர் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து அதை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அவர் அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர். என் வேலை வந்து விஜய் சார் எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்குவார். ஓகே. அடுத்தது ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்டது. விஜய் சார் வந்து என்கிட்ட அந்த ஆங்கர் கேட்ட தோரணை, விஜய் சிஎம் ஆவாரா, சிஎம் ஆவாரா, ஏன் ஆகக்கூடாதுன்றதுல ஏதாவது சட்டம் இருக்கா? அவர் தேர்தலில் நிற்கலான்னு அட்மிட் பண்ணிட்டீங்க, மக்கள் வாக்களித்து அவர் ஆக போடுறாரு, அவ்வளோதானே. நான் பெர்சன்டேஜ் 25 அவருக்கு வந்து கண்டிப்பாக வரும்ன்றதுல நான் நிற்கிறேன். உறுதியாக நிற்கிறேன். 25க்கு மேலே தான் வரும். 25க்கு மேலே வரும். ஆமாம், அவ்வளோதான் வரும். ஓகே. 25 அதான் 18 ஆரம்பிச்சது, இப்போ அவருக்கு அப்படியே வந்து 25க்கு மேலே தான் வந்து நிற்கும். நெட்டி பார்க்கும் இது பார்க்கும்ன்றதெல்லாம் இல்லை. ஓகே. நானும் பாண்டே சாரும் பேசுறச்சே நான் சொன்னீங்க, பாண்டே சார் இருக்கிறச்சே நான் சொல்லியிருக்கேன், இல்லை அவருக்கு வரும்னு. ஏன்னா எனக்கு நெருங்கிய நண்பர். உங்கள் அரசியல் கணக்கு எந்தின, உங்களுக்கு ஜோதிட கணக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். இந்த கிரகம் வேலை செய்யும், ராகு புத்தி வேலை செய்யும். அது ராகு வந்து 23ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு இருந்தது என் கால்குலேஷனில். ஓகே. அப்போ பொட்டியில் ஓட்டு போட வைக்கும். அது வந்து மேலே ஆகுச்சுன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது திடீர்னு சுனாமி ஆகுதுன்னா அவருடைய அதிர்ஷ்டம். அதெல்லாம் கேட்க வந்து அடுத்த நாள் சுனாமியாக மாறுமா? அது வந்து அவருடைய அதிர்ஷ்டம். அதை செல்வி எப்படி தடுக்க முடியும்? அந்த அதிர்ஷ்டம் இருக்கா? அது வந்து சுனாமி அவர் அந்த அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளும் 2 ஆண்ட கட்சிகளும் கோட்டை விட்டுன்னு தான் அர்த்தம். ஆனால் அது விடுவாங்களான்றது எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவ்வளோ நடந்தது கிடையாது. அவ்வளோ நடந்துருந்தோட தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறு, கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறு. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கிரவுண்டுங்கிறது வேறு. தேர்தல்லாம் வந்து நான் வந்து அந்த எதிரி கட்சியாக இருந்தாலும் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதில் க்ளீனாக இருப்பேன் நான். அவங்க வந்து அந்த தொண்டர்கள் வந்து டீ குடிச்சிட்டு கூட அவங்க எப்படி வேலை செய்வாங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட எல்லாரோடைய அனுபவம் இருக்குது. நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதான் நான் தான் சொல்கிறேன். புரியுது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் டிஎம்கே வந்து 120 பேருக்கு 3 பேரை போட்டிருக்காங்க. சில இடத்துல 30 பேருக்கு ஒருத்தரை போட்டிருக்காங்க. அப்பா, யாராவது இது யோசிச்சிருப்போமா? 30 பேர் நம்பர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? இது யாராவது யோசிச்சோமா? இது வந்து எப்போத்துலேருந்து நடக்குது? ஆட்சி வந்ததுலேருந்து நடக்குது. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆப் ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு வேண்டியவங்க பெனிஃபிஷரிஸ், அந்த பயனாளிகளெல்லாம் கோடிக்கணக்கான பேரை சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க அருள்மொழிவர்மன், அந்த 30 பேரோட நீங்கள் லிங்கில் இருக்கீங்க. செல்வியுடைய நான் ஒரு
ஒரு முகவர். ஓகே. அந்த வார் ரூமில் இருக்கிற நான் ஒரு முகவர். அருள்மொழிமேல் சார் போயிட்டீங்களா, ஓட்டு போட்டிங்களா, கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் போட்டீங்கன்னா அந்த பூத்தில் இருக்கிற ஆளுங்க ஏஜென்ட்டுடைய நம்பரும் இவங்க வச்சுக்குவாங்க. ஓகே. வந்து ஓட்டு பண்ணிடுவாங்க. வந்துட்டார். ஓகே. அந்த 30 டிக் அடிக்கிறாங்களா, அதோட அவர் வேலை முடியுது. அவருக்கு ரொம்ப சிரமமான வேலை இல்லை. மைக்ரோ மேனேஜ்மெண்ட். ஓகே. இது நடந்தது இல்லை. நிறைவா மே 4ங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தினுடைய தலையெழுத்தை எழுத போகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க. மே 4 தலைவர்களுடைய மனநிலை எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் இதில் என்னன்னாங்க, எல்லாமே அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் தான் நடக்கும். விஜய் என்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜயால் அதாவது ஸ்பாய்லராக தான் இருப்பார். இப்போ டாக்டர் ஃபைஸ் பாலிடிக்ஸ் பண்ணணும்ல. இப்போ ஸ்பாய்லர் ஆகிட்டாரு. 29 எலெக்ஷன் இருக்கு, 31 எலெக்ஷன் இருக்குன்னும் போது ஸ்பாய்லர் ஆளாக நீடிக்கணுமா, நீடிக்க முடியுமா தமிழ்நாடு அரசியல்? அதாவது அவங்க வந்துங்க 26 எலெக்ஷனுக்கே 23லேருந்தே அவங்க நெட்வொர்க் பண்ணுறாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் மேனேஜ்மெண்ட் டீம் வேலை செய்யுது. அவங்க எங்கே மிஸ்ஃபயர் ஆனாங்க? க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் தான் அவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. நான் தான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டே சொன்னீங்க, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் சரியாக ஆள் போடலன்னா பெரிய விபரீதம் கொண்டு போகுங்க, துர்சம்பவங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் வீட்டிலேருந்து கிளம்புறச்சே பார்த்துக்கணுன்னு. ஏன்னா அந்த க்ரௌடை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் அவங்கள தற்கொலைன்றுச்சு நான் தான் பேசுகிறேன். எல்லாம் படித்த பசங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க, மற்ற இடத்துல வேலை செய்கிறாங்க, தொழிலதிபராக இருக்காங்க, வெளிநாட்டில் படிச்சு வராங்க, இதெல்லாம் இருக்குது. அவங்கள போய் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வர்ஷிப் ஹீரோ அண்ணாமலை இருக்காருங்க, என்ன சினிமா ஃபேஸில் இருக்காரு. ஏன் அண்ணாமலைக்கு அவ்வளோ வர்ஷிப் இருக்காங்க? பேசுறது, பழகிறது, அவருடைய மூமெண்ட்ஸ் ஒன்றுத்துக்கும் கேள்விகளுக்கு அசராமல் பதில் சொல்கிறது. விஜய் சாரில் சினிமாவை பார்த்து வர்ஷிப் ஆனாங்க. அண்ணாமலை சார் ஏன் வந்து 2 வருஷத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கார்? பாரதிய ஜனதா கட்சியில் ஏன் இவ்வளோ இருக்கார்? அவருக்கு இது இல்லை, அவருக்கு தலைவராக இல்லைனாலும் அவர் தானே பிரச்சாரத்துக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக அவர் ஏன் கொடுக்குறாங்க? பாம்பேயில் கூட அண்ணாமலை சார் வரணும்னு ஏன் கேட்குறாங்க? க்ரௌட்ல இருந்தாலும் கட்சிக்குள்ள ஒரு பெரிய பவர் சென்டரா அவர் மாறல, வருவாருங்க, மாத்தல இல்ல வாங்க. அதாவது அவருடைய நேரம் வந்து இப்போ சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை. சூரிய திசையில் முதல்ல வந்து 2 வருஷம் 8 மாசத்துக்கு அவருக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட பல காம்ப்ரமைஸுக்கு உள்ளாகிட்டாருல அண்ணாமலை. அதெல்லாம் நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. ஈஸ் அ ஃபைட்டிங் காக். காம்ப்ரமைஸ் விஜய் ஒத்துப்பாரா? கடகராசி அவரும், அண்ணாமலையும் கடகராசி. 2 பேரும் ஒரே ராசி. நான் ஏற்கனவே இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 3 பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து நெக்ஸ்ட் அரசியல். அண்ணாமலைஜி, விஜய்ஜி, உதய்ஜி, இந்த 3 பேரை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் போகும். ஓகே, அதை பார்க்க தான் போகிறீங்க. இப்போ சொல்லலை, நான் அந்த வீடியோலாம் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இருக்குது எல்லாமே எங்கள் செக்ரட்டரி டக்குன்னு வச்சுருப்பான், நான் அனுப்புகிறேன். இதெல்லாம் நான் முதலே கணக்கு போட்டு வச்சுட்டேன். இப்போ அவரது வந்து பார்க்கலாம், தேர்தல் முடிஞ்சோன்னா கூட அவரது நீங்கள் பார்க்கலாம், கிராஃப் ஏறுன்றீங்க. ஆமாம், நான் என்ன கேட்குறேன், இப்போ கூட எல்லாரும் நாங்கள்லாம் என்ன நம்பிக்கையில் இருக்கோம்? விஜய் சார்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆஸ் அ பொலிட்டிஷியன் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? பொலிட்டிஷியனாக வந்து எனக்கு என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு வந்து சேதாரம் அதிகம் படுத்தியிருந்தா விஜய் சார்து என்டிஏக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது பண்ணியிருப்பாரான்றது 4ஆம் தேதி தான் தெரியணும். ஏன்னா களத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னா, விஜய் வாஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் விஜயை கொண்டு போனார். அப்போவே நம்ம ஆளுங்க கேட்டிருக்கணும், நாங்கள் என்ன உங்களுக்கு என்ன, உங்கள் 2 பேருக்கு என்ன போட்டி, நாங்கள் என்ன போட்டி இல்லையான்னு கேட்டிருக்கோம். ஏன்னா ஏடிஎம்கேவும் சரி, என்டிஏல இருக்கிற லீடர்ஸும் சரி, பெருசாக விஜய் அட்டாக்கே பண்ணாமல், விஜய் ப்ரோவும் இல்லாமல் ஆண்டி இல்லாமல் அப்படியே கடந்து போயிட்டீங்களே, அதுவே ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்குன்றாங்க இப்போ அனலிஸ்ட் எல்லாருமே. அதுதாங்க, எங்கேயோ நாங்கள் வந்து இவங்களுக்குள்ள அது தகராறு ஆகிட்டு அது நமக்கு நல்லது வரும்னு நினச்சிருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தானே. ஓகே, அது பொட்டியில் விழுந்துதான்றது 4ஆம் தேதி தெரியும். உங்களை போல தான் நானும் அவளுடன் இருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஃபேக்ட் வந்து சுனாமி வென்றது வேற, அது வந்தால் நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அதெல்லாம் இப்போ வராதுன்னு சொல்ல முடியுமா, முடியாதா? அதெல்லாம் நான் வந்து அந்த வாரத்துக்கெல்லாம் நான் போகல. ஓகே, ஏன்னா எல்லாரும் அவங்க நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்க நம்பிக்கையில் இருந்துச்சு. அவருடைய ஜோதிடர் வேறு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. அவருடைய நம்பிக்கை நான் ஒரு ஜோதிடர் அந்த ஒரே ஒரு நேஷனல் மீடியா விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்கு, ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லியிருக்கு. சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லைங்க.
அதாவது உங்களுக்கு என்னன்னாங்க, பப்ளிக்கில் வந்து நீங்களே இருக்கீங்க, அந்த விஜய்ன்ற விசில் விஜய் 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 விஜய்ன்னு கடைசி விஜய் விஜய் விஜய்ன்னு 18ஆம் தேதியிலேருந்து அதை அப்படி மாற்றினாங்கல்ல அவங்க. லாஸ்ட் ப்ரொபகண்டா டேக்கு முந்தின நாளும் அதை மாற்றிட்டாங்கல்ல. என்ன ப்ராப்ளம் மாற்றினாங்க? குழந்தைங்க உள்ளே வந்தனால அது பெருசாச்சு. எஸ், சின்ன பசங்க உள்ளே வந்தனால பெருசாச்சு. ஓட்டுரிமை இல்லாதவர்கள் ஓட்டை பற்றி பேசுகிற அளவுக்கு மாற்றிட்டாங்க. ஓட்டை வந்து கொண்டு வந்து போடுற லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. இது வந்து நம்ம வந்து அவங்கவுங்க உரிமை. இதை வந்து குழந்தைங்களை கொண்டு வரலாமா வரக்கூடாதான்றதெல்லாம் நம்ம பேச முடியாது. இதை வந்து குழந்தைங்க வந்து அவங்க வீட்டில் பேசுறது, குழந்தைங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிருச்சு, குழந்தைங்கள் பிரச்சாரத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பேசும் பொருளாக ஆனது. சோஷியல் மீடியா முந்தி மாதிரி கிடையாது. முந்தி மாதிரி வெறும் தூர்தர்ஷனா டொயின்னு சவுண்டு வரும், முடிஞ்சுக்கும். பத்திரிக்கைன்னா இது பெருசாக இருக்காது. இன்றைக்கி ஜம்புக்குன்னு வந்துடும். இப்போ நீங்கள் நானும் பேசுகிறது எந்நேரம் பேசுவாங்க, அதில் 4 பேர் பாராட்டுவான், 5 பேர் திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில். இது நான் விஜய் சாருடைய இதில் பேசுனது, அந்த வீடியோவில் பேசுனது உங்ககிட்ட ஃபுல் வீடியோ இருக்குது. நீங்களே தான் எடுத்துன்னு வந்து இப்போ என்கிட்ட காட்டுறீங்க. 25% வரும் விஜய் சாருது. இந்த 25% வச்சு தான் பொட்டி திறக்கிறச்ச நிறைய மாற்றம் வரும். அந்த மாற்றங்களை பார்த்துட்டு அப்போ பேசிப்போம் தான் நான் கொடுத்தேன். அந்த மாற்றமே வந்து அவங்களுக்கு வரும்னு அவங்க நினைக்கிறதுல வந்து நான் எப்படி தடை பண்ண முடியும்? கருத்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி தடை சொல்ல முடியும்? நிறைய தலைவர்களே என்கிட்ட பேசினாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் பேசினாங்க, திமுக தலைவரும் பேசினாங்க, எல்லாரும் தலைவரும் பேசினாங்க, ஏடிஎம்கே தலைவர் பேசினாங்க, பாரதிய ஜனதா கட்சி தலைவர். நான் சொன்ன ஃபுல் வீடியோ இருக்குது, ஃபுல்லாக பாருங்க. ஓ, பார்த்துட்டு பிறகு என்ன செல்வி இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்க, அதனால தான் ரீல்ஸ்ன்னு பேர். அது பேரே பீலான்னு பேர். ரீல்ஸை பார்க்காதீங்க, ரீலை பாருங்க. ரீல்ஸை எதுக்கு பார்க்குறீங்க? ரியலை பாருங்க. ஓகே, ரியல் வீடியோ ஃபுல்லாக இருக்குது. இவங்க எல்லாமே ரீல்ஸ் பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? ரீல் சுற்றுறாங்கன்னு அர்த்தம். ரீல் சுற்றிட்டாங்க, அதுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். அதை வச்சு கொண்டாடினாங்க அந்த வாரியர்ஸ். ஆமாம், எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க, எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. என்கிட்டயே வந்து கேட்டாங்க, விஜய் நான் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான்றாங்க கோயிலில். டே எப்பா, நான் எப்படா சொன்னேன்? இல்லைண்ணா நீங்கள் 25% சொல்லிட்டீங்க, அது மேலன்ட்டாவே எங்கள் தலைவர் எடுத்துருவார். சரிடா, சந்தோஷம், நல்லா இருங்கப்பா. அப்படி அவங்கள வந்து உங்கள் தலைவர் எடுக்க மாட்டாருன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? எஸ், நம்பிக்கையா? நாங்கள் என்டிஏ ஜெயிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் நம்புறீங்க. நாங்கள் நம்புகிறோம். எனக்கு என்னன்னா, இவர் சேதாரம் இது பண்ணாலும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும்னு எனக்கு உள்ளே இருந்தாலும், ஏன் எங்களுக்கு ஒரு நப்பாசை எங்களுக்கு போட்டுக்க கூடாதுன்னு ஆசைப்படுறோம். எஸ், அந்த ஆசையோட தான் மனிதன் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களை மேலே தான் நானும் வெயிட் பண்ணுவேன். ஜோதிடர் என்ன கடவுளா? எஸ். மே 4க்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல? ஏன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நம்மளுடைய ஸ்டேட் ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டாக இருந்துகிட்டே இருக்குது. பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் சார் தமிழ்நாட்டில் எடுபடும். மக்களுக்கு இப்போ கூட பாருங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ தொலைவு பெருசாச்சுன்னு பாருங்கள். பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம், போதை உடையது, இதெல்லாம் வந்து இனி வந்து எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, இதெல்லாம் முதல்ல வந்து சுத்தமாக எராடிகேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இது வேலைக்கு ஆகும். அதாவது டாஸ்மார்க் சரக்குன்றது இந்தியா முழுவதும் இருக்கு. இந்த கஞ்சா, கொக்கைன், அபின் போன்ற இது ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இதுதான் பெரிய சிக்கல். அது உள்ள வராத விஷக்கிருமிகள். அது வந்து நிறைய விஷயம் இருக்கு. மனிதன் வந்து இதுலேருந்து அதில் போகிறது வந்து குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியல. மிட்டாயில் வந்தால் எப்படி தெரியும்? அதெல்லாம் கொஞ்சம் காவல்துறையெல்லாம் இனி வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா ஆல் இண்டியா மானிட்டரிங் எல்லாம் வந்துடுச்சு, சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் வந்துடுச்சு, ஓகே, எல்லாமே வந்துடுச்சு, ஹியூமன் ரைட்ஸ் வந்துடுச்சு, பெண்கள் பெரிய விழிப்புணர்வு வந்துடுச்சு. பெண்களுக்கு தான் எல்லாமே. இந்த வாட்டி நிறைய இடத்துல பெண்களுடைய வாக்குகளும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எஸ்ஐஆருக்கு பிறகு சார், இது வந்து நான் பெருசாலாம் பார்க்கல. மொத்தமே 25 லட்சம் தான் ஓட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது எல்லா வருஷமும் வர்றது நடக்கிறது தான். இதில் என்னன்னா, இந்த மீடியா ஐப்புன்றது வேற. விஜயால தான் ஓட்டு போட்டாங்க, விஜயால வந்து அவர் வராத முன்னாடியெல்லாம் ஓட்டு போடலையா? இப்போ மேற்கு வங்கத்தில் 1992 வந்துருக்கு. அது எப்படி ஓட்டு போட்டாங்க? அப்புறம் அங்கே ஆட்சி மாற்றம் வருமா இல்லை இருக்கிற ஆட்சி வருமானது தானே பார்க்கணும். எஸ், என்னன்னா ஒரு வலிமையான ஆட்சி மாற்றம்னாலும் ஒரு அப்போசிஷன் வரும் ஒரு இது தான். தமிழ்நாட்டிலே அது போல் நடக்கலாம் இல்லையா? எவ்வளோ இருக்கும் ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறோம், இல்லைன்னா வேறு ஒரு நல்ல மாற்றமாவது எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான்.
பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய சந்தேகங்கள் எனக்கும் இருந்துச்சு, நேயர்களுக்கும் இருந்துச்சு. உங்களுடைய பேச்சு மூலம் அந்த சந்தேகங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சு நம்புகிறேன். மே 4க்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக சந்திக்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் நேர பகிர்வுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி, உங்கள் நேயர்களுக்கும் நன்றி. நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.